வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் அவர்களும் நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். முடிவெடுத்தால் யாம் முதல்வர் அப்படின்னு கமல் நேற்று ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. நேற்று இரவு தமிழக அமைச்சர்களுக்கும் கமலுக்குமான மோதல் இந்த ஒரு வாரத்தில் அதிகமாக இருக்கிறது. இரு தரப்புலையும் மாறி மாறி கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிற சூழலில் இந்த ட்வீட் வந்திருக்கு. அமையாது அலைபவர்க்கும் அமைந்த என் தோழர்க்கும் விரைவில் ஒரு விழி கேட்கும், கேட்டு அமைதி காப்பீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கூடிய சீக்கிரம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வரும் அப்படின்னு இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? அரசியலுக்கு கமல் வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்கலாமா? அவருடைய எழுத்துக்கு ஒரு தமிழிலே எழுதியிருந்தால் கூட அதற்கு ஒரு அகராதி வைத்துத்தான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் அவருடைய அந்த பதிவு இருக்கிறது. அது அவருடைய தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் தெரிகிறது. முடிவெடுத்தால் நான் முதல்வர் என்கிறார். அந்த தன்னம்பிக்கை பாராட்டுக்குரியது. மார்க்கெட் சரிந்து போன நடிகர்களுக்கு வரக்கூடிய மனத்தாசை அவருக்கு வெகு காலத்திற்கு முன்பே வந்துவிட்டது. ட்விட்டரில் தொடர்ந்து குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டுமே குறிவைத்து தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருந்தார். ஆட்சியில் நீங்கள் தான் இருக்கீங்க. மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பல தவறுகளை செய்கிறது. எத்தனையோ தவறுகள், பணமதிப்பின்மை தொடங்கி பல தவறுகள். இந்த நாட்டு மக்களை ஏடிஎம்களில் வாசல்களில் இரவும் பகலும் காத்து கிடக்க வைத்த பல நிகழ்வுகள்லாம் நடந்தது. அப்பொழுதெல்லாம் பாராமுகமாக இருந்தவர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய கல்வி உரிமை நீட்டிலே பறிபோனது. இப்போ பேசினாரா? மூன்றே மாநிலங்கள் தான் உற்பத்தி மாநிலங்களில் தலையாய மாநிலங்கள், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு. இன்றைக்கு நமது வரி வருவாயை நீட்டு ஜிஎஸ்டி மூலமாக பெரிய அளவில் நம்ம இழந்திருக்கோம். 20 மாநிலங்களுடைய ஜிடிபி ரேட்டை 3 மாநிலங்கள் முடிவு செய்யும். சினிமா துறைக்கு அவர் குரல் கொடுத்தவன தானே குறைச்சாங்க. இல்லை நான் அது வந்து கோரிக்கை வைத்தார். குறைச்சாங்க இல்லை, கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை அது எப்படின்னா செவி மடுக்கப்பட்டதா? மென்மையான தடவலுக்கும் கன்னத்தில் அறைவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே தடவுகிறார், இங்கே அறைகிறார். ஆக அவருடைய பாரபட்சமான போக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்கிறது. அரசியலிலே வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் தடுமாறி இருக்கக்கூடிய விஜயகாந்தை பார்க்கிறாரு. வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு குழப்ப நிலையை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்தை பார்க்கிறாரு. இந்த இரண்டுக்கும் நடுவில் வந்துருவோமா அப்படின்ற ஆசையும் இவருக்கு இருக்கிறது. தப்பே கிடையாது. கொள்கை கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு சோனும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம். மேடைகள் எத்தகையது, பேசுவது எளிது, செயல் எவ்வளவு சிரமமானது என்பதையெல்லாம் திரு கமலஹாசன் பொது வாழ்க்கைக்கு வரணும், வந்து புரிந்து கொள்ளணும். விமர்சனம் எளிது. யாரை வேண்டுமானாலும், எந்த அரசாங்கத்தை வேண்டுமானாலும் ட்விட்டர்ல 4 வரியை போட்டு பதிவு. ஜெயக்குமார் வந்து வேற ஒரு ஸ்லாங்ல சொன்னாரு. நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்குது. எப்படி எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிறதா? தைரியம் இருந்தால் அரசியலுக்கு வரட்டும் சொல்லல. நான் அப்படி விமர்சனம் பண்றது எளிது. முதலிலே சொல்லிட்டேன், அவருடைய தன்னம்பிக்கை பாராட்டணும். அவருடைய அந்த அரசியல் ஈடுபாடும் அவருடைய புரட்சிகளும் வெறும் இந்த ட்விட்டர் என்ற அளவில் நின்றக்கூடாது. அது களத்துக்கு வரணும்னு நான் சொல்றேன். அவர் வரட்டும். அரசியலில் யார் வேண்டுமானால் வரலாம், வந்துதான் ஆகணும். அவர் வரட்டுமே, தப்பு கிடையாது. அதனால என்னை பொறுத்தவரை இந்த நீங்க சொல்ற அர்த்தம் தான் அதுக்காக இருந்தா. ஏன்னா அவருடைய இதுல ஒன்னும் தெளிவாக தான் இருக்கு. இல்ல, முடிவெடுத்தால் என் முதல்வருங்கிறது வந்து தெளிவாக தானே இருக்கு. இன்னும் அகராதி வச்சு தேட வேண்டியது. முடிவெடுத்தால் முதல்வர் தமிழ்நாட்டுக்கா, ஏதேனும் பொறியியல் கல்லூரிக்கா அல்லது மருத்துவக் கல்லூரிக்கா, ஏதாவது அப்படி ஒரு திட்டங்கள் கூட அவருக்கு இருக்கலாம்ல. நான் தமிழ்நாட்டுக்கு முதல்வரே போட்டிருக்கலாமே. திரு அருணா? இல்லை, நண்பருடைய பேச்சை கேட்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாஜக ஆளுகிற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுமைகளை செய்திருக்கிறது என்று ரொம்ப அழுத்தமாக பட்டியல் போட்டு அதிமுகவினுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியர் இங்கே சொன்னார். அதை ஏன் கமலும் கேட்கலன்னு சொன்னார்? இல்லை, முதல்ல அவர் சொன்னார். அதுவே பெரிய விஷயங்கிறேன் நான் இப்போ உள்ள நிலைமையில். ஆனால் இவங்களுடைய பொதுச் செயலாளரோ அல்லது துணை பொதுச் செயலாளரோ அல்லது இவங்களுடைய முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ இதே போல அவர் அழகாக அந்த வித்தியாசம் படுத்தி காண்பித்தாரே, தடவி கொடுப்பது வேறு, கன்னத்தில் அரைவது வேறுன்னு. அப்படி கன்னத்தில் அரைந்தார்களா செல்லா நோட்டு அறிவிப்பு வந்த பொழுது? அப்படி கன்னத்தில் அரைந்தார்களா ஜிஎஸ்டி வந்த பொழுது? அப்படி கன்னத்தில் அரைந்தார்களா தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விலக்கு தர முடியாது என்ற பொழுது? ஒன்றும் சொல்லலையே, இன்னும் தொடர்ந்து தடவி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாஜகவுடைய ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அடுத்து துணை ஜனாதிபதி வேட்பாளர் அதே பாஜகவுடைய வேட்பாளருக்கு ஓட்டு போட போவதாக அறிவிச்சிருக்காங்க.
ஆகவே இந்த மாதிரி நீங்களே செய்யாத பொழுது, உங்களை தான் மக்கள் நம்பி தேர்ந்தெடுத்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கப்படும் பொழுது எதிர்த்து போர்க்குரல் கொடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கிற அதிமுக கட்சியும் ஆட்சியும் அதை செய்யாத பொழுது, அப்படி எதிர்ப்பு குரலை மத்திய அரசை நோக்கி ஏன் விடுக்கவில்லை என்று நடிகர் கமலை பார்த்து சொல்வதற்கு இவர்களுக்கு உரிமை இருக்கிறதா என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு அரசியல் வருவதை பற்றி நண்பர் பேசுவதும் அமைச்சர்கள் பேசுவதுக்கு இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த தொனியில எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரொம்ப வேதனையாகவும் இருந்துச்சு. வித்தியாசம் இருக்குங்கிறத ஆமா, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்பு ரொம்ப வேதனையோடு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு அமைச்சர் நடிகர் கமலை மரியாதை குறைவாக பேசுகிறார் பேட்டியில், அப்படியே தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகுது. இது என்ன கொடுமை! அதே போல வரிசையாக தம் கட்டி நின்று வரிசையாக அமைச்சர்கள் வந்து அவரை தாக்குகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன இப்படி இல்லாததை சொல்லிட்டாரு? தமிழ்நாட்டிலே ஊழல் மலிந்து விட்டது என்று சொல்லியிருக்காரு. இது பொதுவாக ஏற்கனவே அனைத்து எதிர்க்கட்சிகளும் சொல்லி வருகிற குற்றச்சாட்டு. இன்னைக்கு என்ன இருக்குன்னா, ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டில் உங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் தண்டனை பெற்று கர்நாடக சிறையில் இருக்கார். சிறைக்கு போய் அங்கே 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து பல வசதிகளை பெற்றார் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு மீதான விசாரணை இன்று துவங்கி இருக்கிறது என்று உங்களுடைய தொலைக்காட்சியிலே இப்பொழுது அறிவித்தீர்கள். இதுதானே உள்ள நிலைமை. தமிழ்நாட்டிலே ஊழல் மலிந்திருப்பது மட்டுமல்ல, தமிழக ஆட்சியாளர்கள் வேறு மாநிலத்துக்கு போனால் அங்கேயும் கூடவே ஊழலை கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு. இதை சொன்ன பாவத்திற்காக அவரை இப்படி வரிசை கட்டி தாக்குவது என்பது என்ன நியாயம் என்பதை ஊழல் இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, கமலும் வைக்கிறாரு. கமல் மீது மட்டும் ஏன் இவ்வளவு தாக்குதல்கள்? ஏன் அமைச்சர்கள் இவ்வளவு பேர் வந்து அவரை விமர்சிக்கிறாங்க? இல்லை, நீங்க உங்கள் மனசாட்சி கொண்டு பாருங்க. தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே விமர்சிக்கிற தொடர்ந்து அந்த 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 தொடர் தாக்குதல்களை திரு கமலஹாசன் தொடர்ந்து வருகிறார் என்பது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அவர் அதிமுக மீது தொடர்ந்து தாக்குதல்களை தொடுக்கிற போது அதற்கான பதில்களை அமைச்சர்கள் சொல்கிறார்கள். ஆக அரசியலுக்கு வெளியே இருந்து கொண்டு விமர்சிக்கக்கூடியவரை அரசியலில் இருப்பவர்கள் விமர்சிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதற்கான பதிலை அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து அண்ணன் பேசுகிற போது சொன்னாங்க, அமைச்சர்கள் இந்த அரசாங்கம் பாஜகவோடு ஆதரித்து விட்டு ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு கேட்டாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 80ல் தன்னுடைய ஆட்சியை 356 பயன்படுத்தி டிஸ்மிஸ் செஞ்ச இந்திரா காந்தி அம்மாவுடைய அரசாங்கத்தை வழியே சென்று ஆதரித்தார். அதனுடைய நோக்கம் வந்து எதிர்க்கத்தி போடுவதை விட உடனிருந்து அவர்களை தங்கள் வழிக்கு மாற்றுவதற்கு கூட முயற்சிக்கிற ஒரு யுக்தியாக இருக்கலாம். இப்ப நீட் விஷயத்துல ஒரு பக்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பாலிசிக்கு தலைவணங்கியது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டா கூட அதற்கு எதிரான ஒரு சட்ட போராட்டத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி இப்ப இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் கூட பல திருத்தங்களில் கவுன்சிலில் கூட போது அதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தந்த துறைகளில் இப்ப பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு உள்ள பாதிப்பு, இது போன்ற எந்தெந்த பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்க என்ற கோரிக்கையும் முன்வைப்பதற்கான முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் மத்திய அரசாங்கத்தோடு இந்திய கூட்டாட்சி தத்துவத்தில் இணைந்து சென்று ஆதாயத்தை பெறுவது, அரசியலில் வாக்களித்த மக்களுக்கான நன்மைகளை பெறுவதற்கு மல்லு கட்டுவதை விட அவர்களிடம் தலைவணக்கம் செய்து எங்களுக்கு இதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்கிற இணக்கமான போக்கை தொடர்வது ஒரு அரசியல் பண்பாடு அல்லது அரசியல் யுக்தியாக இருக்கலாம். அதே நேரத்தில் உரிமைக்காக நீதிமன்றங்களுடைய கதவை தட்டுகிற காரியத்தையும் இந்த அரசாங்கம் தெளிவாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. வெளியிலிருந்து பார்ப்பவர்கள், நான் சொன்னது போல நம்மை போன்றவர்கள் வெளியிலிருந்து விமர்சிப்பது என்பது வேறு, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நடத்துபவர்களுக்கு இருக்கக்கூடிய சுமை என்பது வேறு. அதையும் அவர் கேள்வி கேட்கிறாரு. முடி துறந்தோர் தோற்றவரோ அப்படின்னு கேட்கிறாரு. முடி துறந்தோர்னா ஆட்சியில இல்ல, அதிகாரத்துல இல்ல அப்படின்னா வந்து அவங்க வந்து பேசக்கூடாதா அப்படின்னு இல்ல அவரு இல்ல. இன்னொன்னு தனக்கான ஆளுகிற அடிபணிவோர் அடிமையரா அப்படின்னு கேக்குறாரு. அடிபணிஞ்சு போறவங்க வந்து அடிமையா அப்படி சொல்லல. அதாவது என்ன நினைக்கிறாங்க, அது என்ன மாதிரியான அளவுகோல்? சிஸ்டத்துக்குள்ள இல்லாதவங்க எல்லாம் பேசக்கூடாது, அரசியல்ல இல்லாதவங்க பேசக்கூடாதுன்னா ஆட்சியாளர்களை விமர்சிக்கணும்னா எல்லாருமே நேரடி அரசியலோடு ஏதோ ஒரு விதத்திலேயாவது தொடர்பு கொண்டிருக்கு. இல்ல அப்படி இல்ல. நான் கேட்கிறேன், விமர்சிக்கிற அவருக்கு பதிலே சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? திரு கமலஹாசனுக்கு உரிமை இருக்கிறது விமர்சிப்பதற்கு, அதற்கு உரிய பதிலை சொல்வது குற்றமா? இன்றைக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பதிலும் துணியும் தான் இங்க என்ன துணி? கமலுக்கு என்று ஒரு துணி இருக்கும். உலக நாயகனுடைய உலர் நாயகன் அவர்.
அந்த ஊழலுக்கு தெளிவான பதிலை அமைச்சர்கள் சொல்கிறார்கள். தைரியம் இருந்தால் அரசியலுக்கு இவர் சுத்தி சுத்தி சொல்வதை தைரியம் இருந்தால் அரசியலுக்கு வரட்டும் அமைச்சர் சொல்றது இல்லங்க. நான் தான் சொல்றேன், அவர் ஒழுங்கா வரி கட்டி இருக்கிறாரா இல்ல அப்படின்னு ஆய்வு செய்யட்டுமா அப்படின்னு ஒரு அமைச்சர் நான் என்ன கேக்குறேன், ஒருமையில பேசுறதோ சரியானதுன்னு அப்ப நீங்க நியாயப்படுத்துறீங்க. இல்ல நிச்சயமா நியாயங்க. பொத்தாம் பொதுவாக இதில் ஊழல் என்று சொல்லாமல் எல்லா துறைகளும் ஊழல் இருக்கிறது என்று புழுதிவாரி தூட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை என்று சொன்னால் உங்களுடைய அமைச்சர்களுக்குன்னு ஒரு இது இல்லையா? எப்படி அதை எதிர்கொள்ளணும், அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளணும்னு அமைச்சர்களுக்குன்னு ஒரு வரையறை ஒரு அளவுகோல் இல்லையான்னு நான் கேட்கிறேன். நீங்க நியாயப்படுத்துறீங்களே திரும்ப. நாட்டின் ஒரு சிறந்த நடிகர் என்று பலமுறை குடியரசுத் தலைவரிடம் பதக்கத்தை குத்தி கொண்ட ஒருவரின் பேச்சு ஒரு சாமானியனின் பேச்சு அல்ல. தன்னை உலக நாயகன் என்று பிரகடனப்படுத்திக் கொண்ட ஒருவரின் பேச்சு ஒரு வழிபோக்கருடைய பேச்சு அல்ல. பொத்தாம் பொதுவாக எல்லா துறைகளும் ஊழல் என்று அவர் புழுதிவாரி தூட்டுவது, பழி போடுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. நீங்க சொல்றதுல இருந்து அது தேவையற்ற ஒரு பதற்றத்தை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்திரும். அவருடைய வார்த்தைகள் வீரியமிக்கவைங்கிறதுனால இவ்வளவு பதற்றப்பட்டு நீங்க பதில் சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, பதற்றம் இல்ல. நான் உச்சசாரியத்தில் பேசினா அது பதற்றம் இல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, அதாவது கமல் தனக்கான ஆதரவு நிலைப்பாட்டை அதிகப்படுத்துவதற்கு மிக லாபகமா முயற்சிக்கிறாரு. இது எப்படி, நான் அந்த ₹1 காசு தூக்கி போடு, பூ விழுந்தால் நான் உனக்கு நண்பன், தலை விழுந்தால் நீ எனக்கு நண்பன், எப்படி ஆனாலும் நமது நட்பு நாணயமானதுங்கிற மாதிரி இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்நிலைப்பாடு எடுத்து யாரெல்லாம் குத்துகிறீர்களோ அவர்களெல்லாம் தன்னை ஆதரிக்கணுன்றதுக்காக மிக லாபகமான வார்த்தை கோர்வைகளை இவர் கையாளுகிறார். அவர் அரசியலுக்கு மிகச் சால பொருத்தமானவராக நான் கருதுகிறேன். அவர் வரணும், வந்து அவருடைய கொள்கைகள், அவருடைய தத்துவார்த்தம், அவருடைய ஒழுக்க முறைகள் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு போதிக்கணும். அதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகச்சரியாக எதிர்கொள்ளும். இல்லை, எனக்கு ரொம்ப வேதனை. நண்பர் எப்பவுமே ரொம்ப நிதானமாகவும் அழகாகவும் பேசக்கூடியவர். அவரே பாருங்க, உளறல் நாயகன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய ஒரு மூத்த கலைஞரை பற்றி, என்னை பொறுத்தவரையில் சிவாஜிக்கு அடுத்து விதவிதமான கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி உலக அளவில் அங்கீகாரம் பெற்றவர். இருங்க, அவர் ஒரு கருத்தை சொன்னா அதற்கு இத்தகைய வார்த்தைகளை தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிற இப்படிதான் எதிர்கொள்ள முடியும். அது என்ன அமைச்சர்கள் பேசுறது சரிதாங்கிறதா அவருடைய நிலைப்பாடு இல்ல. அதைத்தான் சொல்ல வரேன். அதை கூட அவர் சொல்லட்டும், அதுக்கு உரிமை உண்டு. பட் உளறல் நாயகன் என்கிற வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு கொச்சைத்தனமானவை. நண்பர் போன்றவங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆபாசமான வார்த்தை, கவனமான வார்த்தை, ஆபாசம் சொல்லல, ஆனா கொச்சைத்தனமானது என்பதுல நான் தெளிவாக இருக்கேன். இரண்டாவது பாயிண்ட், இவர் அவர் அரசியலுக்கு வரட்டும் என்று அதையும் கேலி துணியில சொல்றார். கேலி துணி இல்ல, ஏன் என்னுடைய மதிப்பு நண்பரே, கொச்சை கேலி என்று நீங்கள் தான் அவருடைய ஒப்பீனியன், ஏன் ஒப்பீனியன்ங்க, நீங்க மறுத்துட்டு போங்க. ஆனால் இதை விட மிக மோசமாக அமைச்சர்கள் பேசுறாங்க. எப்படின்னா, அரசியலில் நுழைந்தால் தான் கருத்து சொல்ல முடியும், அரசியலுக்கு வந்து பாருங்கள், கருத்து சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள் என்கிற முறையில் பேசுறாங்க. நான் இங்க அடிப்படையான ஒரு கேள்வியை, நீங்க கூட அதை லேசா சுட்டி காண்பிச்சுங்க, அடிப்படையான கேள்வியை எழுப்ப விரும்புறேன். அரசியலுக்கு புறம்பே நிற்கக்கூடிய அந்த சிவில் சமூகமானது ஓட்டு போட்டு விட்டு அப்படியே கடைசி வரை 5 ஆண்டுகள் ஒதுங்கி நிற்க வேண்டுமா? அரசியல் பற்றி அதற்கு கருத்து சொல்ல உரிமை கிடையாதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அது நடிகர் கமலை வைத்து மட்டுமல்ல, பொதுவாகவே அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அரசாங்கத்தை விமர்சித்தால் நீங்க அரசியலுக்கு பேசுங்க என சொல்வது சிவில் சமூகத்தினுடைய வாயை அடைக்க முயல்கிற முயற்சி. இது மிக மிக தவறானது. இன்னும் சொல்ல போனா என்னன்னா, அவங்களுடைய மிரட்டல் துணியெல்லாம் சேர்த்து வருது. அதெல்லாம் அவருடைய கருத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அது ஒரு சந்தர்ப்பவாதமா இருக்குங்கிறதான். அதிமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாரும் என்ன ஆதரிங்க மாதிரியான ஒரு கருத்தை கமலஹாசன் சொல்றாரு. அத கூட சொல்லட்டுங்க. இப்ப மத்திய அரசை எந்த விதத்திலையும் அவர் எதிர்க்காம தமிழக அரசை மட்டுமே எதிர்க்கிறாரு அப்படிங்கறதா அவருடைய இங்க இருக்கக்கூடிய வெற்றிடத்தை அவர் பயன்படுத்திக்க முயற்சிக்கிறாரு. ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்க வேண்டியது. இல்ல, முதல் விஷயம் என்னன்னா, அவர் நண்பர் கேட்டார், அவருக்கு கருத்து சொல்ல உரிமை உண்டு, எங்களுக்கு அதில் பதில் சொல்ல உரிமை கிடையாதான்னு கேட்டார். அது நியாயம், பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே ஊழல் மலிந்து விட்டது என சொல்லுகிறீர்களே, இதோ பாருங்கள், இதோ ஒரு துறை இருக்கு, இங்க ஊழலே இல்லை, பிரமாதமாக நாணயமும் நேர்மையும் கொடி கட்டி பறக்கிறது இந்த துறையிலே, அந்த துறையிலே என்று நீங்க சொல்லுங்க. இல்லாட்டி இப்படி கூட கேளுங்க, பொதுவா சொல்லாதீங்க, குறிப்பா சொல்லுங்கன்னா அவர் குறிப்பா சொல்லிட்டு போறாரு. பொதுச் செயலாளர் மேல என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு, துணை பொதுச் செயலாளர் மேல என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு, அப்படி கூட நீங்க கேளுங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவரை மிரட்டுவதும், நீங்க அரசியலுக்கு வந்துதான் இத்தகைய கருத்தை சொல்ல வேண்டும் என சொல்லுவதும் நியாயம் அல்ல. அடுத்த பாயிண்ட், அவர் ஏன் மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பல? நீங்களே கரெக்டாக சுட்டி காண்பிச்சிங்க. இந்த சினிமா துறைக்கு
மிக கூடுதலாக ஜிஎஸ்டி வரி விதித்த பொழுது சட்டென்று அதை எதிர்த்தவர் அவர்தான். அதற்கு பிறகுதான் ரஜினி கூட அங்க வந்து துறை சார்ந்து மட்டும் பேசுறாரு. இல்ல நான் வர்றேன், இங்க ஒட்டுமொத்தமா அரசையே வந்து அது உண்மைதான், அதுக்கு தான் வர்றேன். அந்த வகையில நான் கமல்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, வேண்டுகோளை என்னன்னா, கண்டிப்பாக நீங்க மாநில அரசினுடைய அநீதிகளை அவலங்களை சுட்டி காட்டும் பொழுது அதே போல மத்திய அரசு அதனுடைய அநீதிகள் அக்கிரமங்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய உரிமைகளை அவங்க மறுக்கிறாங்களே இவற்றுக்காகவும் நீங்கள் அவசியம் குரல் கொடுக்க வேண்டும். அப்பதான் உங்களுடைய நேர்மை என்பது இங்கே நிற்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அந்த கேள்வி நான் இவர்கிட்ட கேட்கும்போது என்ன பதில் சொன்னான்னு பார்க்கணும். நாங்க அவங்களுக்கு தலைவணங்கி போய் காரியம் சாதிக்க பார்க்கிறோம், அவங்களை திருத்த பார்க்கிறோங்கிறாரு. இதே போல அவருக்கு என்ன உத்தி இருக்கோ உங்களுக்கு ஒரு உத்தி இருந்து அவருக்கு ஒரு உத்தி இருக்காதா? அப்படி ஒரு யுக்தி இருந்தாலும் அதை நான் வரவேற்கிறேன். அண்ணன் பேசுற போது உளறு என்ற வார்த்தை கொச்சைனார், நான் அப்படி சொல்லலை. ஏன் அவர் உளறுகிறார் என்று நான் சொல்றேன்னு சொன்னா, அன்றைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன், அதனால என்ன சில இயக்கங்கள் குறி வைக்கிறதுன்னு சொன்னார். அப்படி கருப்பு ஆடை போட்டுட்டு இருந்த அவரே ஒரு தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியில சேரி பிஹேவியர்னு சொல்லப்பட்ட ஒரு வாக்கியத்தை ஆதரிச்சு, என்ன சாதி இல்லையா, எங்கே சாதி இல்லை என்று சாதிக்கு வக்காலத்தும் வாங்குகிறார். கருப்பு சட்டையும் போட்டுக்கிறார், நான் பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு, அடுத்து சாதி என்பது தவறில்லைன்னு சொல்றாரு. இதைத்தான் உளறு என்று சொல்கிறோம். அவருடைய தத்துவார்த்தங்களிலே உளறல் இருக்கிறது என்பதை சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதனை கொச்சைத்தனம் என்று சொன்னால் அந்த கொச்சைத்தனத்தை நான் தொடர்ந்து செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஒன்று. அடுத்து இன்னொன்று என்ன சொன்னார்னா, அவருடைய முரண்பாடுகளை நாங்கள் சொல்வதற்கு அவர் இந்த பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் இந்த துறையில் இது தவறு இருக்கிறது என்று சொல்லணும். அதாவது இடிப்பாரில்லா எமராமன்னன் கெடுப்பார் என்று கெடும். தவறுகளை சுட்டி காட்டுவது நியாயம். இன்னும் சொல்ல போனால் துதிபாடுவதை விட பாராட்டுவதை விட ஒரு அரசாங்கத்தினுடைய தவறுகளை இடித்துரைப்பவன் தான் அந்த அரசாங்கத்தின் மீது அதிக அக்கறை வைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். திரு கமலஹாசனுடைய அறிவார்ந்த புத்திசாலித்தனமான விஷயங்களை நீங்கள் அறிவுறுத்துங்கள், தவறிடையாது. ஆனால் வன்மத்தை காட்டாதீங்க. தொடர்ந்து ஏன் நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழகம் பல உரிமைகளை இழக்கிறது, பல கஷ்டங்களை படுகிறது, பல நிந்தனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களை போன்ற செல்வாக்குள்ளவர்கள் மத்தியில பொன் ராதாகிருஷ்ணன் உங்களை வீட்டுக்கு வந்து பார்க்கிறாரே, அந்த அளவுக்கு உங்களிடம் செல்வாக்கு இருக்கிறதே, அப்படிப்பட்ட செல்வாக்குகளை உங்களுடைய குரலை இந்த மாதிரி விஷயங்களுக்கும் செலுத்தலாமே. ஒருமுகமாக ஒரே பார்வையில் இந்த அரசாங்கத்தை மட்டுமே அது ட்விட்டர்ல போட்டு 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 அம்மாவினுடைய மரணத்திலேயே சார்ந்தோருக்கு இரங்கல் ஒரு போட்டாரு பாருங்க. அதுவே ஒரு மாபெரும் கலைஞரிடமிருந்து வந்த இரங்கலாகவே இல்லை, அது ஒரு இழிவுபடுத்தும் காரியமாக இருந்தது. அதையும் அமைச்சர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கமலஹாசன் பேசலன்னு. அதை எப்படி எடுத்துக்கிறது? ஜெயலலிதா வந்து யாரையுமே பேச விட மாட்டாங்க, என்ன கேக்குறேன், 130 பேசினா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில அமைச்சர் சொல்றதாக புரிஞ்சுக்கிறது. ஜனநாயகமே இல்லைன்னு அப்படி இல்லை. இது எப்படின்னா, தலைவன் இல்லாத வீட்டை தன்னதாக்க முடியுமான்னு ஆசைப்படக்கூடிய பலரின் ஆசைகள் இவருக்கும் இந்த ஆசை வந்திருக்கலாம். இப்ப அம்மா இருக்கிற வரையும் இவர் பேசல, அடுத்து ஓபிஎஸ் இருக்கிற வரையும் பேசல. இப்ப இபிஎஸ் வந்து 130 நாள் தான் ஆகுது. 130 நாளில் தான் நிர்வாகம் குலைந்து விட்டது, ஊழல் பெருகிவிட்டது. சமயத்துல பேசினார். இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த உரிமை போராட்டம் உலகமே எடுத்து முதலமைச்சர் போய் பார்க்கணும்னு அவர் பேசினார். ஓபிஎஸ் தான ஜல்லிக்கட்டு போராட்டம் உலகளாவிய லெவல்ல நடந்த போது உலகளாவிய குரல் கொடுத்தது நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த அம்மா கிமுங்கிற மாதிரி அம்மா இருக்கிற போது உங்கள் அரசியல் கோரிக்கையாக இருந்தது, வேண்டுகோளாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு என்ன அர்த்தம்? அதுக்கு என்னன்னா ஏளன பார்வை. என்னன்னா, இவர் புதிதாக வந்திருக்கிறார், முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார், தானும் ஒரு நல்ல முதலமைச்சர் என்பதை நிரூபிப்பதற்கு முயற்சிக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல, ஒரு புதியவரின் கரங்களிலே அதிகாரம் வந்து விட்டால் குறைந்தபட்சம் 6 மாத காலம் நடக்க விட்டு பாருங்கள், அவரை கொஞ்சம் செயல்படத்தான் விடுங்களே. சந்தர்ப்பமே கொடுக்காமல் இந்த அரசாங்கத்தின் மீது பழி போட்டு ஊழல் ஊழல் ஏதோ இந்த ஒட்டுமொத்த ஊழல்களையும் இந்த அரசாங்கம் மட்டும்தான் சுமந்து கொண்டிருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு கமலஹாசனும் பயன்படுத்தப்படுகிறார் என்கிற வருத்தம் தான் எங்களுக்கு இருக்கிறது. இல்ல இதுல நண்பர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் முன்மொழிகிற ஒரு நிகழ்வில் ஒரு அதில் பங்கு பெற்ற ஒருவர் சேதி பிஹேவியர் என்கிற சொல்லாடலை பயன்படுத்தியதை நான் எல்லாம் முகநூலில் வன்மையாக கண்டித்து பதிவு போட்டிருந்தேன். இது பற்றி கமல் அவர்களிடம் கேட்ட பொழுது, எல்லாம் சமுதாயத்தில் இருப்பது தான் அந்த சொல்லாடல்கள்லாம், அதுதான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க என்பது போல சொன்னதும் தவறு. அதை அவர் வன்மையாக கண்டித்திருக்க வேண்டும் என்றும் நான் மீள்பதிவிட்டேன். ஆகவே அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் இங்கேயே நான் பதிவு செய்கிறேன். அந்த மாதிரியான குறிப்பிட்ட சில தவறுகள் அல்லது குறைகளை அவர் வெளிப்படுத்தும் போது அதை சுட்டி காட்டுவதிலே எந்த தவறும் இல்லை. சொல்லப்போனால் கண்டிப்பாக சுட்டி காண்பிக்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய ரசிகர்கள் அவரை உலக நாயகன் என்றால், இவர் உடனே உலக நாயகன் என்பது ஒட்டுமொத்தமான ஒரு மதிப்பீடு, குறிப்பிட்ட விஷயம் அல்ல. அந்த மதிப்பீடு அவர் வேணா வச்சுக்கிட்டோம்.
அது மக்களும் அவங்கள புரிஞ்சுக்குவாங்க, இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு. பட் என்ன பொறுத்தவரையில் அது கொச்சைத்தனம் தான் ஒன்று. ரெண்டாவது, அவர் மீண்டும் மீண்டும் சொல்வது வந்து என்னன்னா, எங்களை மட்டுமே குறி வச்சு அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் சுட்டி காண்பித்து அவர் சொல்கிறாரு. ஆகவே அது என்ன நியாயம் என்று நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் அதையும் சுட்டி காண்பிக்கலாம். ஏன் எங்களை மட்டுமே சுட்டி இது பண்ணுறீங்க? அவர் ரொம்ப அழகாக ஒரு வாக்கியத்தை சொன்னார். என்னன்னா, நீங்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர், பொன் ராதாகிருஷ்ணன்லாம் உங்ககிட்ட வந்து பார்த்து பேசிட்டு போறாரு, ஆகவே அந்த செல்வாக்கையெல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பெற்றுத்தாங்கன்னு. ஏங்க அவருக்கு அந்த வேலையை கொடுக்குறீங்களே? இல்ல, அவருக்கு அந்த வேலையை கொடுக்க உங்களை ஆட்சியிலே உட்கார வச்சிருக்கோம். அந்த செல்வாக்கையும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? முடிவெடுத்தால் யா முதல்வர்னு அவர் சொல்றதையும் அந்த செல்வாக்கையும் நீங்க எப்படி? அடுத்து நான் வரேன், இதை முடிச்சதேன். ஆட்சியில உங்களை மக்கள் உட்கார வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு செல்வாக்கு படிச்சவங்க நீங்க. ஆட்சியை பயன்படுத்தி ஆளும் கட்சி என்கிற செல்வாக்கை பயன்படுத்தி தமிழகத்தை நீங்க எதுக்கும் சாதிக்கவில்லை. மத்திய அரசிடமிருந்து நம்முடைய உரிமைகளை நீங்கள் மீட்டு தரவில்லை. போய் அவரை குறை சொல்வது என்பது நியாயமே அல்ல. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய இந்த கருத்தை பொறுத்தவரை அவருடைய செல்வாக்கு என்பது நிச்சயமாக அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு உள்ளது என்பது இன்னும் நிச்சயிக்கப்படவில்லை. அவர் இதுவரைக்கும் அரசியலுக்கு வந்து தேர்தலில் நின்னா தான் அந்த செல்வாக்கு என்பது எந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்காக இருக்கிறது. அவர் நடிப்பிலே சிறந்தவர். அந்த வகையிலே பல நேயர்கள் ரசிகர்களுடைய மனதிலே இடம் பிடித்தவர் என்கிற முறையிலே ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு அரசியல் செல்வாக்காக பரிணமிக்குமா என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது. அதே போல அந்த முதல்வர் என்கிற வார்த்தை இருக்குது, முடிவெடுத்தால் யா முதல்வர். நீங்க அரசியல் செல்வாக்காக பரிமளிக்குமா நீங்க கேக்குறீங்க. ஆனா இப்ப வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை விட கமலஹாசன் நடிகராக இருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் தானே அதிக வீரியமிக்கதாக இருக்கு. அவ்வளவு பதற்றப்படுத்துது எல்லாரையும், எல்லாரையும் பதற்றப்படுத்தலங்க. அதிமுக கட்சி ஆட்சி தலைமையை தான் பதற்றப்படுத்தி இருக்கு. ரஜினிகாந்த் வருகிற போதும் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு செய்திகள் வருகிற போதும் ஒரு பதற்றம் இருந்தது. பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது, அதிமுக தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டது. உண்மைதான். இப்ப கமலஹாசனுக்கும் சொல்லப்படுகிறது. அப்ப அவங்களுக்கு மதிப்பு இருக்கு, மருது அழகராஜ் குறிப்பிட்ட மாதிரி செல்வாக்கு இருக்குன்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நான் ரொம்ப கவனமா பேசுறேன். நான் அதை மறுதளிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் அப்படி ஒப்புக்கொள்ளவும் இல்லை. காரணம், அது இன்னும் நிரூபிக்கப்படாத விஷயம்ங்கிறேன். இவங்களுக்கு சினிமா செல்வாக்கு இருக்குது, அது ரஜினிக்கும் பொருந்தும். ஆமா, ரஜினிக்கும் பொருந்தும். அது அரசியல் செல்வாக்காக மாறுமா? எம்ஜிஆருக்கே அதான். எம்ஜிஆருக்கான இவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் 1950களிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து வந்தவர். துவக்கத்தில் இருந்தே அவர் 2 குதிரையிலே பயணம் செய்தவர். இவங்க அப்படி அல்ல. ஆகவே இன்னும் இது நிச்சயிக்கப்படாத விஷயம். அது எந்த அளவுக்கு இருக்கு என்பது ஒரு தேர்தல் அவங்க நின்னாதான் அது புதிப்படும். இங்க யாம் முடிவெடுத்தால் யாம் முதல்வர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை அவர் தான் சொல்லணும். இது வந்து ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸா இருக்கு. அப்படியெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு நடிகையோடு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை ஒரு பத்திரிகையாளர் கேள்வி அனுப்பின போது பக்கத்து வீட்டு படுக்கை அறையை எட்டி பார்ப்பது அநாகரிகம்னு சொன்னவர் தான் இன்னைக்கு பல படுக்கை அறைகளை எல்லாம் லைவாக காட்டிட்டு அதுக்கு தன்னை பிக் பாஸாக காட்டியிருக்காரு. ஆக அவருடைய முரண்பாடுகள் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முரண்பாடுகள், ஒழுக்கம் சார்ந்த முரண்பாடுகள். புரட்சி தலைவர் வந்து தன்னிடமிருந்து இந்த சமுதாயம் ஒரே ஒரு தவறை கூட கற்றுக்கொண்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர். நல்லதை மட்டுமே போதித்தவர். வாழ்விகளில் தன் தொண்டனுக்கு கூட இப்படி வாழணுன்றதை சொல்லிக் கொடுத்தவர். கரலாக்கட்டைகளும் உடற்பயிற்சி கூடங்களும் உருவகம் பெற்றது என்று சொன்னால் அது புரட்சி தலைவரால் வந்தது. திருடாதே பாப்பா திருடாதேன்னு பாரதிக்கு பிறகு புத்திப்பால் புகட்டிய தலைவன் அவர். நல்ல பாடல்களை எழுத வைத்து நல்ல காட்சிகளை திரையிலே கொண்டு வந்து சினிமாங்கிறது பொழுதுபோக்கும் சாதனத்தை பழுது நீக்கும் சாதனமாக மாற்றிய பண்பான தலைவன் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவரால் சாத்தியமானது நம்மளால் சாத்தியமாகும்னு திரு கமல் நினைத்தால் அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர் வரணும், யதார்த்தம் புரியணும். இவர் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வெளியிலிருந்து கொண்டு அண்ணன் சொன்னாரு ஒரே இதை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. நானும் அதை தான் சொல்றேன். பொத்தாம்பதுவா சொல்லாதீங்க. இன்றைக்கு கல்வித்துறையில் பல புரட்சிகளை இன்னைக்கு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலே கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை மிக பெரும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு அமைச்சரும் செயல்பாட்டால் மட்டும்தான் நம் நற்பெயர் ஈட்ட முடியும். ஏன்னா நட்சத்திர அந்தஸ்து உள்ள தலைவர்கள் நம்மிடம் இன்னைக்கு அம்மா இல்லை, புரட்சி தலைவர் இல்லை, அண்ணா போன்ற அதீத ஆற்றல் படைத்த தலைவர்கள் மக்களை வசீகரிக்கிற தன்மை எல்லாம் நம்மிடம் இல்லை. செயல்பாட்டின் மூலம் மட்டும்தான் நாம் சிறக்க முடியும் என்பதை இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். செயல்பட தொடங்குகிறார்கள், பயப்படுறாங்க. இவங்க செயல்பாட்டின் மூலமா ஜெயிச்சிருவாங்களோ, அப்ப என்ன பண்ணணும்? அப்ப பல சக்திகளும் உண்டு திரட்டுகிறது. இந்த இயக்கத்திற்கு எதிரான பல சக்திகளும் திரளுகிறார்கள். அதற்கு இவர் ஒரு பேக் வாய்ஸா இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வாய்ஸா வர்றாரு. உடனே பின்னாடி போய் எல்லாரும் அவர் பின்னாடி கமல் பேசுங்கிறாங்க. பேசணும்,
அவருடைய விமர்சனங்களை அதிமுக பதில் அமைச்சர் பூரா பதில் சொல்றாங்க. ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் குற்றம் சுமத்துவதற்கு உங்களுக்கு இருக்கிற உரிமை, அதனை மறுப்பதற்கும் உரிமை உண்டல்லவா? அதனை அவர் எதிர்கொண்டு அதற்கான பதில் சொல்லுங்க. நியாயப்படுத்தின பிறகு அது குறித்து நம்ம இனிமேலும் இல்ல அது முறையான பதிலா இல்லைங்கிறது தானே. மீண்டும் அதே தான் பதில் சொல்லக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. திரும்ப சொல்றதுதான் பதில் சொல்லக்கூடாதுன்னு இல்ல. ஒரு அமைச்சர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிற போது அது குறித்த கருத்துக்களையும் துணியையும் கவனமா அவங்க பயன்படுத்தணும், கையாளணுங்கிறது தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. கொச்சைத்தனம், தரமற்ற பதில் எல்லாம் சொல்றாங்க. கொச்சைத்தனங்களையும் தரமற்ற பதிலும் இவர் யாருக்கு சார்ந்து யாரை வக்காலத்து வாங்கி பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கே தான் பிழைப்பாக இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை. சரி, அந்த கமலஹாசனுக்கு தான் அது பிழைப்பு இல்ல. அந்த களம் தயாரா இருக்கா? நீங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க ஒரு மரியாதை குறைய ஒரு அமைச்சர் பேசலாமாங்க? மரியாதை வசனத்துல தயவு செஞ்சு சொல்லுங்க. மரியாதை குறைவா யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, அவர் தவறாவே பேசிட்டு ஏக வசனத்துல பேசுறாங்க. அதையும் நியாயப்படுத்தவே முடியாது. அப்ப சொல்லுங்க, நியாயப்படுத்தவே முடியாது. அந்த இன் விகுதி உண்மையாகவே அந்த அமைச்சரை அறிந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். உயர்கல்வித்துறை அந்த அன்பழகன் மிக கண்ணியமான அமைச்சர், மிக நல்ல மனிதர். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் மிக மிக பாராட்டுதலை பெற்ற அமைச்சர். அவர் அந்த நேரத்தில் கேட்ட கேள்வியில் அந்த விட்டுட்டார். அது இன்னென்ற விகுதி பயன்படுத்தப்பட்டது தவறுதான் என்று அலங்காரமா எவ்வளவு வேண்டுமானாலும் நியாயப்படுத்தலாம். தப்புன்னு சொல்றேன். நியாயப்படுத்தவே நம்ம பேச முடியல, நியாயப்படுத்தல. பொது வெளியில பேசுகிற போது கவனமா இருக்கணுமே. நிச்சயமாக அதனை நிச்சயமாக அந்த அமைச்சர் கருத்தில் கொள்வார் என்று நான் நிச்சயம் நம்புறேன். இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். நீட் தேர்வு விவகாரத்தில் அரசோடைய பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக நேற்று சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கு. எப்படி பார்க்கலாம்? அரசுடைய உத்தரவுகள் எதையுமே செயல்படுத்த முடியல அப்படின்னு ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? நீட்டுக்கு மட்டும் இல்லை, சட்டமன்றம் தொடங்கின முதல் நாளிலிருந்து நேற்று வரை அவர் வெளிநடப்பு தான் செஞ்சுருக்காங்க. இந்த நீட்டு விவகாரத்தை பொறுத்தவரையும் இதில் ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி அல்லது எதிர்கட்சிகள் அப்படின்றத விட இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த ஒருமித்த குரல் தான் அவசியப்படுது. என்ன காரணம்னா, நான் முன்பே சொன்னது போல இந்தியாவின் வளங்களை அப்படியே தமிழ்நாட்டின் வளங்களை எடுத்து கொண்டு போய் இந்தியாவுக்கு பிரித்து கொடுப்பது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதீதமான மருத்துவக் கல்லூரிகளுடைய இடங்களை எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்தியாவுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் மத்திய அரசு இந்த நீட் என்ற பேரில் செய்கிறதா அனைத்து மக்களுக்கும் புரிந்துவிட்டது, மாணவர்களுக்கும் புரிந்துவிட்டது. இது நமக்கு மிக பெரும் இழப்பு. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களுக்கு மிக பெரும் வாய்ப்பிழப்பை இது உருவாக்கி இருக்கிறது என்பதில் மறுப்பில்லை. அதே நேரத்தில் அவங்க ரொம்ப ஸ்டெஃபனாக உறுதியாக நிற்கிறாங்க. மத்திய அரசாங்கம் அதீதமான அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்குது. அதை வர வைக்கிறதுக்கு எல்லா விதமான யுக்திகளையும் அவங்க கையாளுறாங்க. ஆதரவு நிலைப்பாட்டை அனைத்து கட்சிகளும் எடுக்க வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு ஏறத்தாழ நாங்கள் எடுத்த முடிவை சக்ஸஸ் பண்ணுறோன்றது அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் இது நமக்கு மிக பெரும் இழப்பு அப்படின்ற அடிப்படையில் ஒரு பக்கம் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் கதவை தட்டுற காரியத்தை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நீட்டுன்றதை பார்த்தோன்னே ஏதோ மத்திய அரசாங்கத்தினுடைய சிபிஎஸ்இ மத்திய அரசின் கல்வி வழி உயரிய கல்வி வழின்ற மாதிரியும் மாநில அரசுங்களுடைய பாடத்திட்டம் குறைவு ரொம்ப வீக்காக இருக்கின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு விமர்சனங்கள் இருந்த நிலையில் அதை சரிபடுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளும் தமிழக அரசினுடைய பள்ளி கல்வித்துறை மிக வேகமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்க. பல சமூக கல்வி ஆர்வலர்கள் மிக பெரும் அறிவார்ந்த சமுதாயத்தை வச்சு ஒரு பெரிய குழு அமைத்து அதற்கான இனிமே தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுதி காத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இப்போ அந்த ஒரு நமக்கு கிடைச்ச வாய்ப்புல ஒதுக்கீடு ஒன்று செஞ்சதை நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு. 85% மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கான ஒரு ஒதுக்கீடை கொடுக்கணுன்ற மாதிரியும் 15% மத்திய அரசினுடைய சிபிஎஸ்இல படித்த பிள்ளைங்களுக்குன்ற ஒரு ஒதுக்கீடு மாநில அரசாங்கம் செய்ததை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. அந்த உத்தரவு போடும் போதே அது நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படும்னா விமர்சனம் எழுந்தது. நிச்சயம் நீதி கிடைக்கும் என்று அரசாங்கம் நம்பியது. அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை தோற்று போயிருக்கிறது. அதனால் அது அரசாங்கத்தினுடைய தோல்வின்னு எடுத்துக்கிறத விட நமக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒருமித்த குரலை எழுப்பி உரிமையை வென்றெடுப்பது தான் புத்திசாலித்தனமான காரியமாக இருக்கும். அருணா, அதாவது நீட் தேர்வுங்கிறது எத்தகைய சாபக்கேடு என்பதை நண்பர் அழகாக சொல்லிட்டார். ஆனால் கொடுமை என்னன்னா, அதை தடுக்கிற முயற்சியை இந்த அரசு போதிய அளவு செய்யவில்லை. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மத்திய அரசுடைய பிடிவாதத்தை தளர்த்த தமிழகத்துக்கு மட்டும் விலக்கு தாருங்கள், ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு, அதை தொடரச் செய்யுங்கள், அதற்கான போதிய அழுத்தம் நீங்கள் இன்னும் கொடுக்கல. ஜனாதிபதி தேர்தல் பாஜக வேட்பாளர், அப்பொழுதும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கல. இப்போ துணை ஜனாதிபதி தேர்தல் வருது, பாஜக வேட்பாளர் அவங்க ஆதரவு கேட்குறாங்க. நீங்கள் அப்போவாவது ஒரு நிபந்தனை விதிக்கலாம்ல.
நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளித்தால்தான் உங்களுடைய வேட்பாளரை ஆதரிப்போம் என்று ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? இதுதான் முக்கியமான விஷயம், ஒரு புதிய விஷயம் இந்த நீட்டை பொறுத்தவரையிலையும் சட்டசபையில் நேற்று நடந்திருப்பது. இந்த தா பாண்டியன் ஏற்கனவே வலியுறுத்தினார். ஆமா, இல்ல குடியரசுத் தலைவர் தேர்தலை வந்து தமிழகம் புறக்கணிக்கணும்னு அவர் ஆமா, சட்டசபையில் மிக முக்கியமான விஷயம். சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் நீங்க அந்த விவாதத்தை பூரா படிச்சு பாருங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லலை. பழைய கதைக்கு போய் 2010 என்ன பண்ணீங்க, ஏது காங்கிரஸும் திமுகவும் இருந்த அந்த ஆட்சி தானே எல்லாத்தையும் கொண்டாந்துச்சு. அப்போவே சுற்றறிக்கை அனுப்புனாங்க, எதிர்த்தீங்களா? இவர் ஒன்றும் இல்லையா, நாங்கள் அப்போவே எதிர்த்தோம், நீங்கள் சரியாக எதுக்கலை, இது பதில். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் இது கொண்டு வந்தது. அதை சுட்டி காட்டுகிற உரிமை இன்றைய அதிமுக ஆட்சிக்கு உண்டு, நான் அதை மறுக்கலை, அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். ஆனால் இதுவரை நீட்டிலிருந்து விலக்கு கிடைத்திருந்தது என்பதும் உண்மை. அது அங்கே மத்தியில் அவங்க இருந்த பொழுதும் சரி, மாநிலத்தில் நீங்கள் இருந்த பொழுதும் சரி, இந்த 5-6 ஆண்டு காலத்தில் 2010 பிறகு. ஆனால் இன்றைக்கு கிடைக்கவில்லை என்பது உண்மை. அப்போ யார் பொறுப்பேற்கணும்? ஆகவே நிச்சயமாக முதல் குற்றவாளி மத்திய அரசு என்றால் போதிய அழுத்தத்தை தராமல் இந்த நீட்டை இன்றைக்கு திணித்திருக்கிறார்களே, அதற்கு 2வது குற்றவாளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு. இதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரையும் நிகழ்காலம் குறித்து சட்டமன்றத்தில் திமுக குற்றம் சாட்டிய பொழுது இது குறித்த கடந்த காலத்தை சுட்டி காட்டி பேசுறதுன்றது அவையிலே நடக்கக்கூடிய விவாதங்களில் அது ஒரு பாகம்தான். அடுத்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தியிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு கேள்வி என்னன்னு கேட்க விரும்புகிறேன். திரு சங்மா ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு மலையக பிரதிநிதியாக அவர் போட்டிக்கிட்டார். அன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய ஒரே உரிமை குரல் நாங்கள் தான் சொல்லக்கூடிய இந்த இடதுசாரிகள் எல்லாம் அன்னைக்கு தங்கள் மாநிலத்தவர்ன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு பிரணாப் முகர்ஜியை தான் ஆதரிச்சாங்களே தவிர சங்மாவை ஆதரிச்சாங்களா? இது அவர் கொள்கைகளுக்கு மாறானதில்லை, இடதுசாரி தத்துவத்திற்கே மாறானதில்லை. ஏன் செஞ்சாங்க? சில நிகழ்வுகளில் கொள்கைகளே தூக்கி போட்டுவிட்டு ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டி வந்ததில்லை. அது போன்று தான் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை அதிமுக அரசாங்கம் ஒரு வகையில் மோதல், இன்னொரு வகையில் உரிமை முழக்கம், இன்னொரு வகையில் ஒத்தாசை என்கிற மும்முனை திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவதாக நான் கருதுகிறேன். டிமாண்டை வச்சிருக்க முடியுமா? அதை அவர்கிட்ட கேட்போம். இந்த டிமாண்டை வச்சிருக்க முடியுமா, முடியாது? குடியரசுத் தலைவர் தேர்தல்ல நீட் தேர்வுக்கு விலக்களிக்கணும்ங்கற டிமாண்டை வச்சிருக்க முடியுமா? அப்ப என்ன சொல்லுவாங்க, நீட் மட்டும் வைக்காதீங்க, இந்த நெடுவாசல் பிரச்சனை வைங்க. மாணவர் மட்டுமா பிரச்சனை? உயிராயுதம்னு சொல்லக்கூடிய உணவுக்கே வழிவகுக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பிரச்சனை இருக்கு, அந்த நெடுவாசலை சொல்லுங்கன்னு. ஆக இது பல பிரச்சனைகளை எல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் நீங்க செஞ்சா தான் நாங்கள் ஆதரிப்போம்ன்ற அந்த நிலைப்பாடு இப்ப சாத்தியம் இல்லை. அதை விட நாங்கள் அன்கண்டிஷனலாக உங்களுடைய சப்போர்ட் பண்ணோம், எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்ற அந்த மாதிரியான யுக்திக்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்குன்னு நான் கருதுறேன். இல்லை, அதாவது ரொம்ப வேதனையாக இருக்குது நண்பர் இப்படி பேசுவார்னு. எங்க ஒரு கொள்கை என்பது ஒரு தனி மனிதரை வச்சா? சங்மா என்பவர் எந்த சக்திகளை அன்றைக்கு பிரதிநிதித்துவப்படுத்தினார்? ஆகவே அவரை ஆதரித்தால் என்ன ஆகும் என்பதை வைத்து தான் நம்ம முடிவு செய்தோம். நான் பழைய கதையெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்க, ஆகவே அதுக்குள்ளே பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ பாருங்கள், பாஜக என்ன கிளவராக என்ன பண்ணுது, ஒரு தலித்தா, அது உண்மையிலே தலித்தா பிற்படுத்தப்பட்ட சாதி சார்ந்தவராகிற பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் ஒரு தலித்து வேட்பாளரை நிறுத்துகிறோம் என்று ஜனாதிபதிக்கு நிப்பாட்டினாங்க. அப்போ அவங்கள உடனே ஓடி போய் ஆதரிக்கிறதா? அந்த ஒரு தனி மனிதரா? அவர் எந்த சக்தி? அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து வந்தவன், பாஜக காரர் தான். ஆகவே அவரை போய் அவர் தலித் என்பது காரணத்தினால் ஆதரிக்க முடியாது என்பதை நண்பருக்கு தெரியும். இதில் எந்த விதமான கொள்கை விட்டு கொடுத்தலும் கிடையாது. பிரச்சனை எது பிரதான எதிரி சக்தி, யாருடைய சார்பாக யார் நிறுத்தப்படுகிறார்கள், யார் முன் வருகிறார்கள் என்பதை வச்சு தான் நம்ம பார்க்குறோமே இல்லை, தனி மனிதர்களை வைத்து அல்ல. ஆகவே நீங்கள் அந்த பழைய கதையை பேசி நீங்கள் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. நான் 2வது பாயிண்ட் என்னன்னா, இப்போ பாருங்கள், ஏங்க இந்த நீட்டு விவகாரத்தையாவது ஒரு நிபந்தனையாக வச்சு நீங்கள் நீட்டிலேருந்து விலக்கு கொடுத்தா தான் உங்கள் வேட்பாளர் ஆதரிப்போம், இல்லாட்டி தேர்தலே புறக்கணிப்போம்யா. எங்களால் காங்கிரஸ் திமுக வேட்பாளர் ஆதரிக்க முடியாது அப்படின்னு நினச்சா கூட புறக்கணிப்போம்யான்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவராக ஊகிக்கிறாரு, ஆமாம் இவங்க நீட்டும்பாங்க, அப்புறம் நெடுவாசல்பாங்க, இதுக்கு முடிவே இருக்காது. இது என்ன நியாயமான வாதம்? அப்படி என்றால் தமிழ்நாட்டுடைய எந்த உரிமைகளையும் மத்திய அரசு ஏற்காது. நீங்க எனக்கு என்னான்னு உங்களிடம் இருக்கக்கூடிய இவ்வளவு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் அவங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஓட்டு போட வைப்பீங்க, அவங்களுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஓட்டு போட வைப்பீங்க. யாராவது ஜல்லிக்கட்டுக்கு முடிஞ்சிட்டு நீட் தீர்வுக்கு முடியல அப்படின்னு திமுக கேள்வி கேட்டிருக்கு.
இல்லை, அது ஜல்லிக்கட்டுக்கு முடிந்தது என்பது ஒரு மக்களுடைய தன்னெழுச்சி போராட்டமாக எழுந்ததை மத்திய அரசாங்கம் உணர்ந்தது. மாணவர்கள் விவகாரம் என்பது இன்னும் சொல்லப்போனால் அந்த மருத்துவக் கல்லூரி அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த அடித்தட்ட மக்களுக்கு ஏதோ தொடர்பில்லாத ஒரு நிகழ்வு போன்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. அதே நேரத்தில் மாணவர் சமுதாயத்திடம் இன்றைக்கு சட்ட ரீதியான உரிமையை நீதிமன்றத்தின் மூலம் பெற முடியும் என்ற நம்பிக்கையும் இன்னும் இருக்கிறது. அந்த நம்பிக்கைகள் எல்லாம் தளர்ந்து போகிற போதுதான் அது கோபமாக எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனை மத்திய அரசு உணர்ந்து கொண்டு மிகச்சரியான முடிவுகளை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். சிறையில் வண்ண உடைகளில் வலம் பெறும் சசிகலா அப்படின்னு செய்தி வந்திருக்கு. படக்காட்சிகளும் வந்திருக்கு. ஏற்கனவே படக்காட்சிகள்லாம் வெளியாயிருந்திருக்கு. இதில் எங்கேயோ வெளியில் போயிட்டு சுடிதார் போட்டுட்டு அவர் வர மாதிரியும் பைகள் வைத்திருக்கிற மாதிரியும் இளவரசி பக்கத்தில் நிற்கிறாங்க. சிறை வார்டன்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் இதில் செய்திகள்லாம் வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் அவர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் இருக்கைக்கு முன்மொழியப்பட்ட உடனேயே தீர்ப்பு வந்ததோ, அதுபோல இவருடைய மேல்முறையீடு தீர்ப்பில் மேல்முறையீடு பண்ணி அந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஏற்கப்பட்ட உடனே இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று வரும்ன்றதை எதிர்பார்த்தோம். அதுதான் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடியோ காட்டுறாங்க. அது ஒரு சூப்பரண்ட் அரங்குறாங்க, நடந்து வர்றதா சொல்கிறாங்க. அப்படி சிறையில் இருக்கக்கூடிய சர்விலேக்கு இந்த கேமரா மூலமாக பதிவான இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்குனாவே அப்போ இந்த வழக்கை குறிவைத்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. எப்படி தேர்தலை நிறுத்துவதற்கு ஒரு எக்ஸல் சீட்டு வெளியாச்சோ, ஆக இந்த ஒரே ஒரு சின்னம்மா மீது இந்த அதிமுக அம்மா பிரிவின் மீது உண்மையானவை வெளியில வந்தது. அது உண்மையாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அது விசாரணை தொடங்கி இருக்கு. ஆனால் விசாரணை வருவதற்கு தொடங்குவதற்கு முன்பே தண்டனை கொடுப்பதற்கு அழைகிறார்கள். எல்லாரும் தண்டனை கொடுத்துடணும், அந்தம்மா குற்றவாளி அப்படின்னு சொல்லிடணும். இதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க. அதுல என்ன நடந்திருக்கு? அவங்க நடந்து போறாங்க, வேற என்ன பண்றாங்க? யாருக்கும் உத்தரவிட்டாங்களா? 5 ஸ்டார் ஹோட்டலுங்கிறாங்க, 5 அறையை ஒதுக்கி இருக்காங்கிறாங்க. விசாரணை தொடங்குவதற்கு முன்பே தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு வேகம், அதனுடைய நோக்கம் எல்லாமே இந்த மேல்முறையீட்டு மனுவிலே ஏதேனும் அவருக்கு பரிசீலனை செய்யப்பட்டு வெளியே வந்துடக்கூடாது. நீங்க ஆக இத்தனை நாள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணா போயிடுச்சு. சொல்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுது. 5 அறைகள் இருக்கு, வெளியில போயிட்டு வராங்க, ஷாப்பிங் போயிட்டு வராங்க, பேக் வச்சிருக்காங்க, வரக்கூடிய செய்திகள் விசாரணையின் முடிவுல தெரிய வரும். நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் யதார்த்தம். கார்த்திக், நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, புகழேந்தி பேசுகிற போது எல்லாமே பாகுபலி கிராபிக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்ப நாம இது விசாரணை முடிவடைஞ்ச பிறகுதானே உண்மை தெரியும். இவர் முன்கூட்டியே கிராபிக்ஸ் இல்ல, முன்கூட்டியே இது உண்மை என்று சொல்வதற்கு உரிமை உள்ளவர்களுக்கு அது உண்டுன்னு சொன்னா அது உண்மையாகவே இது முற்றிலும் போய் இது பாகுபலி படத்தினுடைய செட்டும் போல இருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட் இல்லையா? இன்னும் சொல்ல போனா அவர் அந்த சிறைக்கெல்லாம் அடிக்கடி போய் வந்திருக்காரு. தப்பா எடுத்துக்காதீங்க, பார்வையாளரா போய் வந்திருக்காரு. அப்போ அவருக்கு உரிமை இல்லையா? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரே ஒரு சரியா எடுத்துக்க வேண்டியதும் இல்ல, தவறா எடுத்துக்க வேண்டியது இல்ல, முடிவு பண்ண வேண்டியது நிகழ்ச்சியை பார்க்கறோம். ஒண்ணு இல்ல சார் கார்த்திக், நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க ஒரு பொதுவெளிக்கு இந்த நிகழ்ச்சியில எவ்வளவோ புது அர்த்தங்கள் மூலமா அதிகாலையில் உங்கள் முகத்துல கண்விழிப்பவர்கள் எத்தனையோ ஒரு பேர் உங்களை ஒரு பொது இடத்துக்கு போனா எவ்வளவு எளிமையா அடையாளம் கண்டுப்பாங்க. அப்படி இருக்கிற போது சின்னம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளர். இந்த வழக்குல பல 20 வருடங்களா அம்மாவோடு இருந்த காரணத்தாலே அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வெளிச்சங்களும் அவரை நோக்கியும் பாய் இருந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்தவர். அவர் ஒரு ஷாப்பிங்கு சிறையில் இருக்கவர் போக முடியுமா? சாத்தியம் இருக்கா? 6ஆம் அறிவு கொண்டு நாம் தான் கொஞ்சம் அலசி பார்ப்போமே. இன்னொன்னு நான் ஒண்ணு கேட்கிறேன், அவங்க கட்டில் இருக்குது, ஒரு ஃபேன் இருக்குது. வருமான வரி கட்டக்கூடியவர்கள், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், அவருக்குன்னு அச்சுறுத்தல்கள் சிறையில் இருக்கலாம்ன்றதுக்காக ஒரு அடுப்பு கொடுத்தோ அல்லது ஒரு காஃபி போட்டுக்கிறதுக்கோ ஒரு ஹீட் பண்ணிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா கூட அதுக்கான விளக்கங்கள் தர வேண்டியது அந்த சிறை நிர்வாகம். ஒரே குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். 30ஆம் தேதி அந்த அம்மையார் அந்த டிஐஜி போய் ரூபா 30ஆம் தேதி ஆய்வு செய்கிறார். ஆனால் 10ஆம் தேதி அந்த 30ஆம் தேதி ஆய்வு செஞ்ச அறிக்கையில் வந்து இத்தனை பேருக்கு எய்ட்ஸ் இருக்குது, இன்னென்ன பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல சின்னம்மா பத்தி ஒரு வரி சொல்லலை. ஆனால் 10ஆம் தேதி சொல்றாரு. இந்த 10ஆம் தேதி அதுக்கு அடுத்து என்ன வருது? ரிவ்யூ பெட்டிஷன் அக்செப்டன்ஸ் வருது. அப்ப இது எதையோ ஒரு நோக்கத்தை புனைவது போல இல்லையா? என்ன நோக்கம்? இப்ப நீங்க ஒண்ணு வேணாம், தேர்தலை நிறுத்துவதற்கு தேர்தலை நிறுத்துவதற்கு ஒரு எக்ஸல் சீட் வந்துச்சா இல்லையா? யார் மீது குற்றச்சாட்டுன்னு கேக்குறேன். இதைத்தான் சொல்றேன். நீங்க தொடர் நிகழ்வுகளை பாருங்கள், யார் மீது குற்றச்சாட்டு என்பது நாங்களோ நேர்களோ யூகிக்க வேண்டியதே யூகித்து சின்னம்மா மீது குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டை வைக்கிறது தானே உங்ககிட்ட கேள்வி நான் கேட்கிறேன். யூகத்தின் அடிப்படையில் சின்னம்மா மீது பழி போடுவதற்கு ஊடகங்கள் இப்படி தலைவர் மூலமா அழைகிறவங்க யூகத்தின் அடிப்படையில் இதை யாருன்னு நீங்களே சொல்லுங்க. யூகத்தின் அடிப்படையில் கேள்வியே இல்லை, நீங்க தான் கண்டறிஞ்சு சொல்லுங்களேன். ஊடகங்கள் தானே சொல்லுது. பாருங்க பாருங்க, எங்க யூகத்தின் அடிப்படையில கேள்வி? எல்லாமே செய்தி வந்திருக்கு, ஆதாரத்தின் அடிப்படையில தான் கேள்வி. நீங்க அதை மறுக்கிறீங்க. இந்த ஆதாரங்கள் உண்மை என்று உறுதி செய்து கொண்டிருக்கீங்களா? நீங்க மறுக்கிறீங்க, உங்களுக்கான உரிமை இருக்கிறது இல்ல. எங்கேயுமே யூகத்தின் அடிப்படையில கேள்வியே இல்லை. வந்த செய்திகளின் அடிப்படையில படக்காட்சிகள், வீடியோ காட்சிகள் அடிப்படையில தானே கேள்வி. இன்னொன்னு சொல்றாங்க, 2014 விடுதலையான போது எடுக்கப்பட்ட அந்த படக்காட்சி படப்பதிவுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, விடுதலையாகி அம்மா சின்னம்மா திருமதி இளவரசி இவங்க வரும்போது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க உள்நோக்கம்னு சொல்றீங்க இல்லையா? யார் மீது யார் இதை செய்யறாங்கங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா இல்ல நம்ம அவர்ட்ட அருண் ஒண்ணே ஒண்ணு, இந்த இயக்கம் நிலைத்து நிற்க விடக்கூடாது. இந்த இயக்கம் ஆட்சி கட்டிலே தொடர்ந்து விடக்கூடாது. யார் நினைக்கிறார்? இல்ல, யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அத்தனை பேர் பின்னணி இருக்கிறார்கள். யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அத்தனை பேர் பின்னணி இருக்கிறார்கள். கார்த்தி, நீங்க எத்தனை திரும்ப திரும்ப கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார் போல் இருக்கு. சொல்லிட்டேன். இல்ல பொத்தாம் பொதுவா தான் சொல்றாரு. ஒன்னும் அவர் சொல்வது என்னன்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் சில காரியங்கள் நடக்குது. மறுசீராய்வு மனு சசிகலா அவர்களுடைய தண்டனை பற்றி வருகிற கட்டத்தில் இப்படி ஏதேனும் நடக்கும் என எதிர்பார்த்தோம். இப்படி ஒன்று நடந்திருக்கு. அப்போ அது யார் அத்தகைய சதி செயலை செய்வது என்பதை அவர் நேரடியாக சொல்ல விரும்பல. இதுதான் உள்ள நிலைமை. நான் என்ன அவர்கிட்ட நண்பர்கிட்ட கேட்க விரும்புகிறேன்னா, அவரே சொன்னது போல டிஐஜி ரூபா யாரோ எவரோ சொல்லவில்லை இந்த குற்றச்சாட்டு. சிறைத்துறையை சார்ந்த ஒரு மூத்த அதிகாரி, ஒரு முக்கியமான அதிகாரி கொடுத்திருக்கிற குற்றச்சாட்டு. அதனால தான் கர்நாடக அரசுக்கே சிக்கல் அவங்க ஒரு உயர்மட்ட விசாரணை குழுவை அமைச்சு அது விசாரணையை துவக்கி இருக்குங்கிறாங்க. அவர் சொல்வதில் ஒன்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த விசாரணை குழுவுடைய முடிவு வரட்டும். இந்த பக்கம் அப்படி அந்த பக்கம் அப்படின்னு வந்தால் கடைசியாக நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதேனும் ஒரு விசாரணை குழுவுடைய முடிவை தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஆகவே அந்த அடிப்படையில் அவர் சொல்வது சரி. ஆனால் சதி செயல் இருக்கிறது. இந்த மாதிரியான விவகாரங்களை கசிய விடுவதிலே, வெளிப்படுத்துவதிலே என்ன சொல்லுகிறாரே, அந்த சதியினுடைய மூலகர்த்தா யார் என்பதை அவங்களுக்கு தெரியுது, ஆனால் சொல்ல மாட்டோம் என்பதற்கு இங்கே தான் அதிமுக எவ்வளவு பலவீனமாக இருக்கு. எதிரி யார் என தெரிந்தால் கூட மக்களுக்கு சொல்லி அதை எதிர்க்க அவர்கள் தயாரா இல்லை என்பதுதான் மிகப்பெரிய உறுதிப்படுத்திக்க வேண்டியதா இருக்குன்னா, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் புகழேந்திங்கிற அடிப்படையில் அவர் கருத்து சொல்றாரு. அதை கூட புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இங்க வெற்றிவேல் மட்டும்தான் பேசுறாரு. அமைச்சர்கள் தரப்புல இருந்து ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் மீது குற்றச்சாட்டு இருக்குங்கிற அடிப்படையில் யாருமே பதில் சொல்லவே இல்லை. நமது எம்ஜிஆர்ல முதலமைச்சர் சார்ந்த எந்த செய்திகளுமே கடந்த 2-3 நாட்களாக வரலன்னு இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை அமைச்சர்கள் யாரும் நீங்க சொல்ற மாதிரி இல்ல விசாரணை நடக்கட்டும், விசாரணை முடிவில் தெரிய வரட்டும் கூட அவர் கருத்து சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டை என் மீது ஏற்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் யாரும் பதில் சொல்ல வேணாம், நான் பேசிக்கிறேன் அல்லது நான் எதிர்கொண்டுக்கிறேன் ஒரு உத்தரவு வந்திருக்கலாம். அது 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 அந்த உள்விவகாரங்களில் நான் போகல. அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த முக்கியத்துவத்தை குறைச்சிட்டீங்களா? முதலமைச்சர் சார்ந்த செய்திகள் இல்ல, அப்படி இல்ல, நமது எம்ஜிஆர்ல போடல ஒண்ணுமே அப்படின்னு ஒரு செய்தி. சட்டமன்றம் தொடங்கிய நாளிலிருந்து அத்தனை முகப்பு செய்திகளும் முதலமைச்சரை குறித்து தான் இருக்கும். அத்தனை அறிவிப்புகளும் வந்துட்டே இருந்தது. இல்ல இந்த 2-3 நாட்கள் அதான் 2-3 நாள்லாம் நீங்க கண்கொத்தி பாம்பாக எங்களை அப்படி கவனிச்சுட்டே இருக்கீங்க. 2-3 நாள் இது கர்நாடக சிறையில் இருக்கக்கூடிய சின்னம்மா மீது ஒரு பழி வந்த போது அதற்கான மறுப்பு செய்திகளையும் அது உண்மையல்ல என்பதையும், அதுவும் கழகத்தின் பொதுச் செயலாளர் மீதே அந்த குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட போது அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து வந்தது. 10 பக்கங்கள்லயுமே அந்த செய்திகள் மட்டும்தான். 25 நாளா குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பதற்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் சசிகலா சொன்னதன் அடிப்படையில வாக்களிக்கிறாங்க அப்படின்னு செய்தி வருகிறது. முதலமைச்சர் வாக்கு செலுத்தினாரு, அமைச்சர்கள் வாக்கு செலுத்தினாங்கன்னு எந்த செய்திகளுமே வரலையே. 20 நாட்களுக்கு மேலாக சட்டமன்றத்தினுடைய பிரகடனங்கள், முதலமைச்சருடைய பேச்சு, முதலமைச்சருடைய புகைப்படங்கள் இத்தனையும் வந்தபோது ஏன் சின்னம்மாவுடைய படம் வரலன்னு யாராவது கேட்டீங்களா? ஏன் சசிகலா புறக்கணிக்கப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டீங்களா? அப்படி கேட்காத நீங்கள் 2 நாள் கர்நாடகத்தில் இந்த நிகழ்வு வந்த உடனே அதை ஹைலைட் பண்ணிட்டு முதலமைச்சருடைய செய்திகளை கொஞ்சம் நிறுத்தி வச்ச உடனே புறக்கணிக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் நமது எம்ஜிஆர் எடுத்து பாருங்க, பேனர் செய்தி அவர் இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு எடப்பாடி, ஒயிட் ஷாட்ல இருக்கு, முகம் சரியாவே தெரியல. இல்லங்க, ஒட்டுமொத்த சட்டமன்றம் இல்ல எடுத்து பார்க்கட்டும். நீங்க சொல்றீங்க இல்ல, எல்லாருமே எடுத்து பார்க்கட்டும். ஒண்ணு இல்ல, அவருடைய முகம் எப்படி வந்திருக்குங்கிறது தெரியும். ஒயிட் ஷாட் மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே அவருடைய செய்தி இல்ல. ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தையும் முழுமையாக காட்டுறோம். ஏன்னா இன்னைக்கு நினைவுறுது சட்டமன்றம். அதனால ஒட்டுமொத்த சட்டமன்றம் நாளைய செய்தித்தாள்ல தான அந்த மாதிரி ஒரு படம் இல்ல, ஒட்டுமொத்த சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளையும் மொத்த படமா வச்சிருக்கோம்.
உங்களுடைய விருப்பத்திற்காக நாளைக்கு அவருடைய முழு படத்தையும் நாங்கள் வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இல்ல ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி என்னன்னா, துணை பொதுச் செயலாளர் செய்த உத்தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான பத்திரிகையில ஒரு ஷிஃப்ட் வந்திருக்கு என்பதை ஏற்றுக்கொண்டதாக நீங்க ஏற்றுக்கொண்டதா ஒரு செய்தி. நான் சொல்லிடுறேன். ஐயா, அது மருது அழகராஜே ஏற்றுக்கொண்டதா? நீங்க ஏற்றுக்கொண்டதா? நான் ஏற்றுக்கொண்டது உண்மை. என்ன ஏற்றுக்கொண்டேன்னா, தொடர்ந்து சட்டமன்ற நிகழ்வுகள் வந்தபோது இப்ப கர்நாடகத்துல சின்னம்மா மீது ஒரு இட்டுக்கட்டிய பழி மறுசீராய்வு மனு வருகிற நேரத்தில் பழி சுமத்தப்பட்டிருப்பதா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு முதலமைச்சரோ அமைச்சர்களோ தயாரா இல்ல. சசிகலாவை சார்ந்த கருத்துக்களை சொல்வதற்கு அவங்க தயாரா இல்லங்கிறதா இப்ப தெரியும். அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் இட்ட உத்தரவை நாங்கள் ஏற்று 2 நாட்கள் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறது. அவங்க யாரும் இவங்களுக்கு சார்பா, சசிகலாவுக்கு சார்பான ஒரு கருத்துக்களை சொல்வதற்கு தயாராக இல்ல. அதனால நமது எம்ஜிஆர் முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் புறக்கணிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கு கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அம்மா மீது, சின்னம்மா மீது இட்டு கட்டிய பொய்யை சிறையிலே வசதிகள் செய்து கொடுத்ததாக பழி போடுகிறார்கள் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஒன்னே ஒன்று சொன்ன, சொல்லாததான் மட்டுமே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரீங்க, சொல்லி இருக்கக்கூடியவங்களை விட்டுறீங்க. அது உங்களுடைய பார்வையில் உள்நோக்கமும் இல்ல. செய்திகள் பத்திரிகையில வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில தான் நான் கேக்குறேன். 25 நாட்களாக திரும்ப திரும்ப இல்ல நிகழ்ச்சி நிறைவு. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க ஒண்ணு சொல்லி விட்டுருங்க. 25 நாட்களாக முகப்பு செய்தியில இடம் பிடித்த முதல்வருடைய செய்தியை இல்ல மருதழகராஜ் செய்தி வந்திருக்கு, செய்தித்தாள்ல இன்னைக்கு இந்த செய்தி வந்திருக்கு. அந்த அடிப்படையில கேள்வி. இப்ப அந்த உள்நோக்கமும் இல்ல, நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.